அந்த பையிலே போட்டுக்கொண்டு தன் காவன் கல்லை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை நோக்கிச் சென்றான். கோலியாத் தாவீதை நோக்கினான். சிறுவனான தாவீது அழகிய தோற்றமும் சிவந்த நிறமும் கொண்டவன். கோலியாத் அவனை அலட்சியம் செய்து, "நீ ஒரு நாயா? என்னிடத்தில் கோலோடே வருகிறாயே?" என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதைச் சபித்தான். "என்னிடத்தில் வா, உன் மாம்சத்தை ஆகாயத்துப் பறவைகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் கொடுப்பேன்" என்றான். அப்பொழுது தாவீது கோலியாத்திடம், "நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னிடத்திலிருந்து எடுத்துப் போடுவேன். அதனால் பூமியெல்லாம் இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்று அறியும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிப்பதில்லை என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறியும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்" என்றான். கோலியாத் தாவீதை நோக்கி எழுந்தான். தாவீது வேகமாய் ஓடி கோலியாத்தை எதிர்கொள்ளச் சென்றான். தன் பையிலிருந்து